பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவருக்குள்ள எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும். பயப்படாதுங்க. நீங்க பயப்படுற மேல ஒண்ணு நடக்காது. ஆண்டவர் அதை நன்மையா மாற்றி தந்துருவாரு. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். சரியா? இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. எங்கன்னு பாக்குறீங்களா? மியான்மர் தேசம். பர்மான்னு ஒரு காலத்துல சொல்லுவல, யாங்கூன் என்கிற பெரிய பட்டணத்துல இருக்கிற பெரிய பார்க்கு, பெரிய ஒரு ஏரி இருக்குது, பெரிய பார்க்கு. இந்த ஏரிக்குள்ள ஏதோ ஒரு மிஷின் மாதிரி தெரியுதுன்னு பாக்குறீங்களா? ஒண்ணு மிதக்குது, சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த ஏரியை சுத்தம் பண்ணுகிற ஒரு எந்திரம் அது. அதுங்கிற இந்த ஏரியில அழுக்கு பண்ணிடுறாங்கல்ல, அந்த இலைகள் விழுகிறது, குப்பையை போட்டுறாங்க. இது சுத்தம் பண்ணுவதற்கான ஒரு எந்திரம். அது அப்படியே சுத்தம் பண்ணி கொண்டே வருகிறது. ஒரு ஆள் சுத்தம் பண்ணுகிறார். எப்படிங்க நல்லதானே இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா, இல்ல இலைகள் விழுது, சிலர் குப்பையை போட்டுறாங்க. நம்ம வாழ்க்கையில கூட சாத்தான் சில குப்பைகளை போட்டுருவான். நம்முடைய உள்ளத்தை கரைப்படுத்துவதற்கு கோபம், எரிச்சல், இச்சைகள், பெருமை, பொறாமை அப்படியே குப்பையை போட்டுருவான். அது கிளீன் பண்ணிடணும். அது உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தவங்களை அழுகி நாற்றம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிடும். குப்பை போட்டோன்னா அனுதினமும் கிளீன் பண்ணிடணும். அதை கிளீன் பண்றதுதான் பரிசுத்த ஆவியானவர். வேத வசனத்தை தியானித்து ஆண்டோடைய பாத்தல் உட்கார்ந்து சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே நீ உண்மையா ஜெபிச்சுட்டோன்னு வைங்களேன், அந்த குப்பையெல்லாம் வெளியே அனுப்பிடுவார் பரிசுத்த ஆவியானவர். நம்மளை பரிசுத்தப்படுத்திடுவார். அதுதான் பரிசுத்த பாதையில நடத்துறதுதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிச்சா நம்ம பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவோம். இது நமக்கு அவசியம். சரி, ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது கர்த்தர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்ம நடக்கிற பாதை செவ்வைப்படுத்தப்படணும். சில சமயம் பாத்தீங்கன்னா அப்படியே கரடு முரடா இருக்குமா, நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பாதையில நடந்து போறது ரொம்ப கஷ்டம். அதை செவ்வைப்படுத்தி நல்லா பண்ணிட்டாங்கன்னா ஈஸியா நடந்து போகலாம். அப்படிதானே? நான் வட இந்தியாவில் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தப்போ அவங்க கார்ல ஒரு ஜீப்ல தான் கூட்டிட்டு போனாங்க. ஆனா அந்த பாதை இருக்குது கரடு முரடா, உட்காந்து கூட தூக்கி தூக்கி அடிக்குது. இப்படி வளையுது, அப்படி வளையுது, பள்ள மேடு. பார்த்துட்டு அப்பா இந்த இடத்துக்கு வர்றது கஷ்டம் அப்பா, இதை விட நடந்தே போயிடலாம் அப்படின்னு தோன்றுகிறேன். நடந்து போனாலும் கஷ்டம், அப்படியே பள்ள மேடுமா ஒரே குண்டு குழியுமா இருக்குன்னு சொல்றாங்களே இருக்கன்னே. அப்புறம் சில வருஷம் கழித்து அங்க போகும்போது அந்த மலைக்கு தான் போறோம் ஊழியத்துக்கு வாங்க நாங்களா. எனக்கு பழச நினைச்சு கொஞ்சம் பயம், ஐயோ கரடு முரடா இருக்குமே நீ. ஆனா இப்போ போனா அழகான ரோடு, நல்ல ஸ்மூத்தா டிரைவ் பண்ணி போகுது, நல்லா இருக்குது. முன்னால வரும்போது இப்படி இல்லைன்னா புது ரோடு போட்டுட்டாங்க, செவ்வைப்படுத்திட்டாங்க. அப்ப வழிகள் செவ்வைப்படுத்தப்பட்டா பிரயாணம் சுலபமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் தான். வீட்டுல, வேலையில, பிசினஸ்ல, ஊழியத்துல, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில சம்பாதிக்கிறப்படுற கஷ்டத்துல நிறைய பாருங்க பள்ள மேடு, கரடு முரடான காரியங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா தெரியும். என்னப்பா இது வாழ்க்கை அப்படின்னு தோணும். ஆனா நம்ம ஆண்டவருக்கு வழிகளை ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் செவ்வைப்படுத்தி தருவார், சுலபமாக்கிறோம், ஈஸியாக்கி ரோடு போட்டு கொடுத்த நட தம்பி, மகளே நட, நான் கூட நடக்கிறல்லவா, நம்ம நடந்து போகலான்னு சொல்லி சுலபமாய் அழைத்து கொண்டு போவார். அதுக்கு என்ன பண்ணணுமா? உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். நம்ம என்ன செய்தாலும் கர்த்தரை நினைத்து கொள்ளணும். ஆண்டவரே நான் இன்றைக்கு என்னென்ன காரியம் செய்ய போறேன், எனக்கு உதவி செய்யுங்க. நான் இந்த மாதிரி வேலையில சேர போறேன், எனக்கு உதவி செய்யுங்க. நான் இன்ன படிப்பு படிக்க போறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி பிசினஸ் பண்ண போறேன், உமக்கு சித்தமா, என்னை வழி நடத்துங்க. அப்ப ஆண்டவர்ட்ட வழியை ஒப்பு கொடுக்க போது அவர் அழகான வழியில நடத்துவார், பாதைகளை செவ்வைப்படுத்தி தருவார். அது சுலபமா இருக்கும், அது சந்தோஷமா இருக்கும், அது மகிழ்ச்சியா இருக்கும், அது ஈஸியா இருக்கும். அப்போ நீங்களா ஒரு வழியை தெரிந்து கொண்ட, நான் இதான் படிப்பேன், இங்கதான் படிப்பேன், நான் இதான் செய்வேன், இதான் நடத்துவேன்னு நீங்க செய்யும் போது அதுல பாதிப்புகள் வரும். கரடு முரடா இருக்கும், கடந்து போகிற பாதை கஷ்டமா இருக்கும். ஆனா வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உங்களுக்கு பிரியமான வழியில என்ன நடத்துங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா பாதைகளை செவ்வையாக்கி தருவார். ஈஸியா, சுலபமா, மகிழ்ச்சியா, கஷ்டம் இல்லாம அந்த பாதையில நடக்கலாம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, ஏன் இன்றைக்கு கஷ்டப்படுறீங்க?
ஆண்டவருக்கு சித்தமான வழியில நடக்கிறீங்களா? அவருக்கு சித்தமானதை செய்றீங்களா? இது ஆண்டவர் கொடுத்த திட்டம் தானா? கத்தர் கொடுத்த பிசினஸ் தானா? கத்தர் கொடுத்த வேலையா? இது கத்தர் கொடுத்த படிப்பா? யோசித்து பாருங்க. நீங்களா செலக்ட் பண்ணி உங்க வழியில போறீங்க. ஆண்டவர் கூட வரணும்னு ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால நீங்க கரடு முரடான பாதையில கஷ்டப்படுறீங்க. அவருக்கு சித்தமான வழியில நடக்க வழிகளை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அதை சுலபமாக்கி தருவார். அப்ப ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு சித்தமான வழியில என்னை நடத்துங்க, அதுக்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்றேன்னு சொல்லி பாருங்க. இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் செம்மைப்படுத்தி அழகாய் நடத்துவார். சொல்றீங்களா? ஆண்டவரே உமக்கு சித்தமான வழியில என்னை நடத்துங்க, நீங்க செவ்வையான பாதையில அழகா நடத்துவீங்க, உங்க கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் தவறான முடிவெடுத்து தவறான பாதையில போயிட்டு அதெல்லாம் மன்னிச்சிடுங்க, இப்ப நீங்க உங்க சித்தத்தின்படி என்னை வழி நடத்துங்க, எனக்கு பாதைகளை செவ்வையாக்கி அழகா நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.